Welcome to Shamshad Mama Cooking Channel and good morning to everyone those who are watching my channel. இன்று நாம் எல்லாரோடைய விருப்பமான பாயா ரெசிபி ஷேர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம், எல்லோரும் சேர்ந்து சமைக்கலாமா? சமையல் எப்போவுமே என்ஜாய் பண்ணிட்டு செய்யணும். 5 ஆட்டுக்கால்கள், 20 துண்டுகள், 1 கிலோ வெங்காயம், கரம் மசாலா, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஜெயப்பல், ஏலக்காய், ஃப்ரெஷ் ஹோம்மேட் இஞ்சி பூண்டு 10 டீஸ்பூன், தக்காளி அரை கிலோ, சிவப்பு மிளகாத்தூள் 10 டீஸ்பூன், காஷ்மீரி சிவப்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், பாயா மசாலா பவுடர் எனி பிராண்ட் 4 டீஸ்பூன், பாதம் 50 கிராம், ஒரு ஃபுல் தேங்காய். பாதம் தேங்காய் மிக்சர் ஜாரில் கிரைண்ட் பண்ணிவிட்டு வெறும் தேங்காய் பால் எடுக்கணும். தேங்காய் பாலோடைய பெனிஃபிட் நிறைய இருக்குது, அதை நான் லாஸ்ட்லேயே சொல்வேன். ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலை ஒரு பஞ்ச். பாயா கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு பெரிய குக்கர் தேவைப்படும். குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். கரம் மசாலா ஆட் பண்ணணும். 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். நல்லா வாசனை வெளியில் வரணும். அதுக்கு பிறகு வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆற வரலும் வதக்கணும். நல்லா க்ரீம் கலர்லேயே ஆயிடணும். பாயா ரெசிபி ஆக்சுவல் கிரேவியோட சூப் மாதிரி இருக்கும். ரெகுலர் சூப்போட கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த திக்னஸ் இந்த வெங்காயத்தினாலே வருது. இந்த பாருங்கம்மா, வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. ஆயில் தண்ணி வெங்காயம் தண்ணி வந்துச்சு. என்ன அர்த்தம்னா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும். எப்போவுமே வீட்டிலே அரைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். அக்கப்பக்கம்னா கேட்பாங்க, என்ன செய்கிறீங்க, அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி செய்யுங்க, அக்கப்பக்கம் கொடுத்து சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லது. சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ நாங்கள் என்ன ஆட் பண்ண போகிறோம்? தக்காளி மெலிசாக ரவுண்டாக கட் பண்ணணும். அப்போ தான் சீக்கிரம் ஸ்மாஷ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுன்னா 3 பேரும் ஒன்றா ஆகிடணும். அதனாலே கொஞ்சம் நேரம் விட்டுடணும். சிம்மில் வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு 3 பேருக்குள்ளே நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடணும். அப்போது தான் நாங்கள் அடுத்த மசாலா சேர்க்க போகிறோம். ஓகே? வீட்டிலே பாயா செஞ்சால் ஏன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கேட்பாங்க எல்லோரும். ஏன்னா வெங்காயம் வதங்கும்போது அம்மா, ஒய்ஃப், சிஸ்டருடைய பாசம், அன்பு எல்லாமே சேர்ந்து ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும். அதனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நாங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன ஆட் பண்ண போகிறோம்? மிளகாத்தூள். வீட்டில் அரைச்சது மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். எப்போவுமே வீட்டில் அரைச்சது மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். வெளியில் நீங்கள் வாங்கினா கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் காரம் பார்த்து, உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி காரம் பார்த்து போடுங்க. கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? பாயா ஆட் பண்ணுறோம். பாயா ஆல்ரெடி நான் 2 டைம்ஸ் ஹாட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணியிருக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் எப்படி வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி முழுசாக பாயா கூட போடலாம், இல்லைன்னா 3 பீஸ் கட் பண்ணிக்கிட்டு போடலாம். எப்படி வேணும் போடலாம். ஃபார் ஏ கிச்சன் குயின், நீங்கள் பாஸ் ஆஃப் தி கிச்சன், வாட் எவர் யூ லைக் யூ கேன் டூ. 2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. விசில் வச்சுட்டு 45 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. எதுவுமே பண்ணாதீங்க. ஓகே? நோ நீட் டு கவுண்ட் விசில். 45 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. சரியா? ப்ரெஷர் குக்கர் ப்ரெஷர் நல்லா டவுன் ஆனதான் ஓப்பன் பண்ணோம். குக்கரில் இந்த கிரேவி பெரிய பாட்டிலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்கம்மா, பாயம் எப்படி வெந்துச்சு. இப்படி தான் இருக்கணும். போன் தண்ணி ப்ளஸ் தண்ணி ஆகக்கூடாது. நல்லா வெந்துச்சு. சரியா? கடைசியில் இப்போ சால்ட் ஆட் பண்ண போகிறோம். உப்பு ஆட் பண்ணுறோம். எப்போவுமே நான் சால்ட் கடைசியில் தான் ஆட் பண்ணுவேன். அப்படி தான் எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தாங்க. சில டைம் பாயம் வேகாது, அதனாலே கடைசியிலே ஆட் பண்ணுவோம். லாஸ்ட்லேயே பாயா மசாலா பவுடர் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி பாயா மசாலா ஆட் பண்ணால் கொஞ்சம் ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஸ்கிப் பண்ணலாம். பாயா மசாலா பவுடர் அமேசான்லேயே கிடைக்கிது.
சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலனா தனியாத்தூள் ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணது தேங்காய் பாதாம் பால் ஆட் பண்ண போகிறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட பாதாம் இல்லைன்னா கசகசா பால் கூட ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி தேங்காய் பால் போட்ட உடனே கலரே சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி குழம்பு எங்கேயும் கிடைக்காது. சூப்பராக இருக்கும். பாயா எல்லோரும் வீட்லேயும் செய்வாங்க. ஒரு வாட்டி என்னோடய மெத்தடில் செஞ்சு பாருங்களேன் எப்படி இருக்குது. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு சாப்பிடும்போது மறக்காதீங்க. கீழே கொஞ்சம் பாருங்கள், ரெட் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பாருங்கள். அது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.